Hi, hello, welcome. This is Jointfamily சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க फ्रेंड्स? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு சுவையான முள்ளங்கி பக்கோடா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல 2 முள்ளங்கி எடுத்துக்கோங்க. முள்ளங்கிகளை நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு நம்ம துருவி எடுத்துக்க போறோம். நல்லா சின்ன கண்ணுல இருக்கத வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் எல்லா முள்ளங்கியும் துருவிட்டு உங்களுக்கு நான் இப்ப காமிக்கிறேன். நான் வந்து 3 முள்ளங்கி இதுக்கு எடுத்துர்க்கேன். முள்ளங்கி எல்லாத்தையும் நல்லா துருவிட்டு துருவின முள்ளங்கிகளை இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா இந்த மாதிரி அமுக்கி பிழிஞ்சு விடுங்க. அதில் உள்ள தண்ணி எல்லாம் போகிற அளவுக்கு சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக அமுக்கி பிழிஞ்சு எடுத்துக்கணும். நான் எல்லா முள்ளங்கிகளையும் உங்களுக்கு அமுக்கி பிழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களால் எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, இல்லைன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா அமுக்கி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா அமுக்கி பிழிஞ்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட எனக்கு தண்ணியே இல்லை. இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் 3ஐயும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முள்ளங்கி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 3 முள்ளங்கி எடுத்தனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக தான். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக. நீங்கள் கடலை மாவு வேணாலும் சேர்க்கலாம், அரிசி மாவு சேர்க்கலாம், கோதுமை மாவு சேர்க்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்புறம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்தபடி. முதல்ல பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அந்த பார்த்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் தண்ணி சேர்க்காமலே இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன். நீங்கள் பிசைஞ்சிட்டு உடனே நீங்கள் சுட ஆரம்பிச்சிருங்க. அதிக நேரம் வச்சுருக்காதீங்க, வச்சுருந்தா தண்ணி விடும். நான் இப்போயே பிசைஞ்சிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க. இது நல்லா செவந்து வந்ததும் 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, முள்ளங்கி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பொரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம், அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். வெறும் கடலை மாவு தான் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அதிகமாக செய்யும்போது லாஸ்ட்டாக தண்ணி விடுற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். மேலே கார்னிஷிங்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்து இதில் சேர்க்கும்போது, பொரித்து இதில் சேர்க்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.